நம்முடைய இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, சாத்தானின் தந்திரங்கள் என்ற தலைப்பில் உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷம். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சாத்தான் ஏதாவது ஒரு வகைகளில் அவர்களை மேற்கொள்ள அவன் தருணங்களை தேடிக்கொண்டே இருப்பான். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, எப்படியாவது தேவனுடைய பிள்ளைகளை தேவனோடு அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி அவரோடு வாழ்கின்றதான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படியாவது அவர்களை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவன் தருணங்களை பார்த்து கொண்டே இருப்பான். அநேக தந்திரங்களை தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உபயோகப்படுத்தி அவர்களை வீழ்த்த நினைப்பான். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, மிகவும் கவனமாக அநேக காரியங்களில் நாம் இருக்க வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, சத்துருவானவன் தான் நேரடியாக தேவனுக்கு பிரியமாயிருக்கிற பிள்ளைகளை வீழ்த்த முடியாது என்று சொல்லி அநேக நேரங்களில் உபாய தந்திரங்களை அவன் மேற்கொள்வான். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, முதலாவது நாம் அதை பார்த்தோமானால் அவன் அதிகமாக செய்கிறதான தந்திரம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கின்றதான ஆசீர்வாதங்களை அவனால் தடுக்க முடியாது. ஆனால் காலதாமதம் பண்ண அவனால் முடியும். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, எப்படியாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை காலதாமதம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அநேக நேரங்களில் அநேக காரியங்களின் மூலமாக முயற்சி செய்வான். எனக்கு அன்பார்ந்தவருடைய அப்படினாலே இங்கே மிகவும் கவனமாக இந்த காரியத்தில் நாம் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கும்போது 40 அல்லது 45 நாட்களில் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு அவர்களால் சென்று சேர முடியும். ஆனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 40 நாட்களில் அடைய வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை 40 நாட்களில் போய் சேர வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை 40 வருடங்களுக்கு மேலாக வனாந்தரத்தை சுற்றி 40 வருடங்களுக்கு மேலான நாட்களை தாண்டி அதன் பிறகுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இஸ்ரவேல் தேசத்தை, கானான் தேசத்தை சுதந்தரித்து கொள்ள முடிந்தது. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஏன் இந்த காலதாமதம்? திரும்பும்போது, எகிப்திலிருந்து திரும்பும்போது சந்தோஷமாக திரும்பின ஜனங்கள் தேவன் சந்தோஷமாக அவர்களுடைய கூக்குரலை கேட்டு எகிப்திலிருந்து அவர்களை அநேக வாதிகளினால் எகிப்தியர்களை வாதித்து கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, எகிப்து ஜனங்கள் எல்லாரும் அழிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லா விதமான காரியங்களினாலும் நானே கர்த்தர் என்று சொல்லி அறிவித்து அந்த இடத்திலிருந்து ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஒரு கூட்ட ஜனம் ஒரு பரிசுத்த ஜாதியாக எகிப்து தேசத்திலிருந்து திரும்பி வருகிறது. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவன் ஜனங்கள் மத்தியில் தேவன் செய்கிறார். இந்த நிலைமையில் ஒரு பெரிய சீக்கிரம் எளிதாக கிடைக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை, கானான் தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி கடந்து சென்ற ஜனங்கள் 40 நாட்களில் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை 40 வருடங்களாக புறப்பட்ட எல்லா ஜனங்களும் இரண்டு பேரை தவிர மீதி எல்லாரும் மரித்து போகும் மட்டும் வனாந்திரத்தில் சுற்றித் திரிந்து அழிந்து போனதை
நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இதுதான் சத்துருவின் தந்திரங்கள். அவருடைய மதிக்கேட்டு நிமித்தமாக எகிப்தை விட்டு அவர்களால் எகிப்திலுள்ள காரியங்களை மறக்காதபடியினால், எகிப்தில் உள்ளவைகளை ஆசைப்பட்டபடியினால், அநேக நேரங்களில் தேவனை கோபமூட்டினபடியினால், அப்படியே 40 நாட்களில் செல்ல வேண்டிய இடத்தை 40 வருடங்களுக்கு மேலான நாட்களை கடத்தி அந்த இடத்துல போய் சேர்ந்தார்கள். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இதுதான் சத்துருவான சாத்தானின் தந்திரங்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் நமக்கு எளிதாக கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை சத்துருவாகிய சாத்தான் அநேக நாட்கள் காத்திருக்கும்படியாக நம்முடைய காரியத்தையே வைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் சில பாவ காரியங்களை உட்புகுத்தி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய வைத்து, அதனால் தேவனுக்கும் நமக்கும் ஒரு பகையை உண்டு பண்ணி, அதனால் சில சாபங்களை நம்முடைய வாழ்க்கையில் வர வைத்து, இப்படியாக தேவன் கொடுக்கிறதான அந்த ஆசீர்வாதத்தை நாள் கடத்துகிறான். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, மிகவும் கவனமாக ஒவ்வொரு காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளை, மிகவும் கவனமாக நீங்கள் இந்த காரியங்களை தேவனோடு கூட பயணிக்கிற நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நினைத்து வைத்திருக்கிற ஊழியங்கள், தேவன் உங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நினைத்து வைத்திருக்கிறதான தலைமைத்துவங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு ஏன் கால தாமதங்கள், ஏன் இவ்வளவு தாமதம் என்று சொல்லி சிந்தித்து பார்த்தோமானால், எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில் நம்முடைய மீறுதல்கள், அநேக நேரங்களில் நம்முடைய அறியாமைகள், அநேக நேரங்களில் நம்முடைய ஆசை இச்சைகள், இப்படியாக அநேக காரியங்களை சத்துருவானவன் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரங்களில் பெற்றுக்கொள்ளாமல் காலம் தாமதம் பண்ணி அவைகளினால் எந்த பிரயோஜனமும் ஆகாத அளவுக்கு நம்மை மாற்றி போடுகிறான். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை தேவனுடைய திட்டம் நம்முடைய 30 வயதிற்குள்ளாக இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டம் வகுத்து தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்திருப்பார். ஆனால் 30 வயது அந்த வாலிப நாட்களில் செய்ய வேண்டிய அந்த காரியத்தை நாம் அந்த 30 வயதில் பெற்றுக்கொண்டால் மாத்திரமே அதை சரியாக நேர்த்தியான காரியங்களை அதன் மூலமாக செய்ய முடியும். ஆனால் நம்முடைய காரியங்களின் நிமித்தமாக, மீறுதல்களின் நிமித்தமாக, பாவங்களின் நிமித்தமாக, நம்முடைய கோபங்களின் நிமித்தமாக, நம்முடைய இச்சைகளின் நிமித்தமாக, நம்முடைய ஆசைகளின் நிமித்தமாக, உலக நாட்டத்தின் நிமித்தமாக அந்த நேரத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் அது அப்படியே காலதாமதமாகி, ஒருவேளை 40 வயதில் அதை பெற்றுக்கொள்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த 10 வருடங்கள் வீணாய் போய்விடும். அதற்கு அப்புறம் அந்த ஊழியத்தில் பெரிய மேன்மையை நம்மளால் கண்டுகொள்ள முடியாது. இதுதான் சத்துருவானவன் செய்கின்ற ஒரு பெரிய தந்திரம். ஆனபடினாலே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மிகவும் கவனமாக காரியங்களை நடத்துங்கள். மிகவும் கவனமாக தேவனுடைய சமூகத்தில் எதற்காக நீங்கள் பிடிக்கப்பட்டீர்கள் என்பதை உணர்ந்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஊழியம் எவ்வளவு பெரிய ஊழியங்களை செய்தாலும் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கின்ற அந்த அனுபவங்கள், தேவனோடு கூட உட்கார்ந்திருக்கின்ற நேரங்களை குறைக்காதீர்கள். தேவனோடு கூட பேசுகின்ற அந்த நிமிடங்களை குறைக்காதீர்கள். மணி நேரங்களை குறைக்காதீர்கள். தேவனுடைய சமூகத்தில் காத்திருங்கள். உங்களுடைய குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு, ஆண்டவரே என்று சொல்லி மன்றாடி ஒவ்வொரு நாளும் ஒப்புரவாகி நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை அந்தந்த நேரங்களில் பெற்றுக்கொண்டீர்களானால், எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, சத்துருவானவன்
தலையுறிந்து அவன் கடந்து செல்வான். எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நாகும் தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறார், சிதறடிக்கிறவன் உனக்கு முன்பாக வருகிறான், சிதறடிக்கிறவன் உனக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, தேவனை தேடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சிதறடிக்கிறவன் எப்படியாவது அவனை சிதறடிக்க வேண்டும் என்று சொல்லியே காத்திருப்பான். இது அவனுடைய ஒரு தந்திரம். அப்படினாலே தந்திரத்தில் விழுந்து விடாதபடிக்கு, கால தாமதம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து விடாதபடிக்கு, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அந்தந்த நேரங்களில் சரியாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய், எந்த அறிவீனத்து நிமித்தமும் எந்த பாவக்காரிகள் நிமித்தமும் நீங்கள் அதை கால தாமதம் செய்து விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் என்னுடைய சமூகத்தில் கேளுங்கள். 40 நாட்களில் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை 40 வருடங்கள் ஆனபடியினால் அநேகர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் மனாந்திரத்திலே மரித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம், அவர் வாக்கு பண்ணின ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைத்தது. ஆனால் அநேகர் அதை பங்கு கொள்ள முடியவில்லை. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, மிகவும் கவனமாக உங்களுடைய வாழ்க்கையை நேராக்குங்கள். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே, நான் இதில் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், பிசாசு எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கால தாமதம் செய்ய வைத்து விடாதபடிக்கு. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நீதிபரர், நீதியான காரியங்களை செய்கிறவர், நீதி கேடான காரியங்களை அவர் செய்கிறதில்லை. ஆனபடியினால் என்ன காரியம் செய்தாலும், என்ன தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் கொடுக்க வேண்டிய காரியம் இருந்தாலும் அவர் நீதியாகவே காரியங்களை செய்ய வேண்டும். ஆனபடினாலே அவர் எல்லாவற்றையும் நீதியாகவே செய்வார். அதனால் கவனமாய் தேவனுடைய சமூகத்தில் காத்திருங்கள். தேவன் உங்களை வழி நடத்துவாராக. ஆமீன். அல்லேலூயா.